பெண்ணுக்கு இருந்தால் ஆணுக்கு நிச்சயம் இருக்கணும். உட்கார்ந்தால் மூத்த பெண்களுடன் திருமணமாகுதோ இல்லையோ தொடர்பு வரும். நீங்க முன்னோர்கள் சொன்னதை மாத்தி அமைச்சீங்கன்னா இந்த உலகம் கெட்டுதான் போகும். ஏன்னா பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா ஆண்களை விட முன்னேறிடுவாங்கிறது ஆண்களுக்கு பயம் உண்டு. அதனால தான் தோஷம் இருக்கிற ஜாதகத்துக்கு தோஷத்தை தான் தோஷத்தை தான் நினைக்கணும். இருக்கணும். பெண்ணுக்கு இருந்தால் ஆணுக்கு நிச்சயம் இருக்கணும். ஆணுக்கு இருந்தால் பெண்ணுக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனால் ஆண் டபுள் ஸ்ட்ராங் ஆகுறான், பெண் ஆல்ரெடி டபுள் ஸ்ட்ராங் தான். சோ அது பெண்ணுக்கு அதனால மட்டும் ஈக்குவல் இந்த ஆயிடும். விதிவிலக்கு. விதிவிலக்குன்னா அவங்க உடல் அமைப்பு அதுதான் மேடம். பெண்களுக்கு இது உடல் அமைப்பு கடவுளா பார்த்து கொடுத்த கிஃப்ட். கண்டிப்பாக. இத இன்னும் இந்த காலகட்டத்தோட இணைத்து பார்க்கும்போது நெறைய Instagram, YouTube பதிவுல ஒரு ஃபேஷனாவே போடுறாங்க. என்னன்னா, இந்த வயது வரம்பை கடந்த ஒரு திருமணம் அல்லது உறவுன்னு எடுத்துக்கலாம். தன்னை விட மினிமம் 5 வயது, 10 வயது, 15 வயது வரைக்கும் மூத்த பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிறதோ, இல்ல அவங்க கூட உறவுல இருக்கேனோ, இந்த மாரி பதிவுகள் போட்டு நெறைய பேருக்கு ஒரு தப்பான உதாரணமா இருக்காங்க. இந்த மாதிரி ஜாதகத்திலே இவங்க இப்படி இருக்கிற அமைப்ப தான் ஆமா, மூத்த பெண்ணை தான் திருமணம் செய்வாங்க. கணவனை இழந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் மறுமணம் செய்வாங்க. அந்த மாரி அமைப்புகள் ஏதாவது சொல்லுங்க. இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, மூத்த பெண்கள் 7ஆம் பாவம் யாருன்னு பார்த்துக்கணும். 7ஆம் அதிபதி சனியாகி, 7ஆம் அதிபதி குருவாகி, 7ஆம் அதிபதி சந்திரனாகி, அந்த 7ஆம் இடம் திதி சூனியத்திலேயோ அல்லது 7ஆம் அதிபதி போய் திதி சூனியத்தில் அமர்ந்தாலோ மீண்டும் போய் கேது நட்சத்திரம், சனி நட்சத்திரம், குரு நட்சத்திரம் போய் உட்கார்ந்துடக்கூடாது. உட்கார்ந்தால் மூத்த பெண்களுடன் திருமணமாகுதோ இல்லையோ தொடர்பு வரும். ஏன்னா மூத்த பெண்கள் அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில், அதாவது மூத்த கிரகங்கள்னு சொல்லுவாங்க. சனி வந்து ரொம்ப ஏஜ் வித்தியாசம், 15-20 வருஷம் வித்தியாசம் கொடுத்துரும். இது வந்து நீங்க சொல்லக்கூடியது ஆண் ஜாதகத்துல. எந்த ஜாதகம் பெண்ணுக்கும் வரும், ஆணுக்கும் வரும். பெண்ணுக்கும். பொதுவாகவே என்ன சொல்லியிருக்காங்க, ஆணை வந்து பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால வீட்டை நல்லா பார்த்துக்கணும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நம்ம தான் குறைச்சி தான் கல்யாணம் பண்ணிட்டு குறைவான இருந்தாங்க. வயது. ஆமா. ஆனால் இப்போ பாருங்க 5 வருஷம் 10 வருஷம் ஆணுக்கு தான் வித்தியாசம் இருக்கு. இது அப்படியே காலங்கள் மாறுது. இன்னும் ஒரு கான்செப்ட் என்னன்னா, ஆண்கள் ஏன் இப்படி போறாங்கன்னா, வயசாயிடுச்சு நம்ம இனி என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற கான்செப்ட்ல அவங்களும் வந்து கொஞ்சம் மூத்த பெண்கள் கூட போறாங்க. சில பேர் எனக்கு தெரிஞ்சே வந்து சார் இது வந்தால் எனக்கு செட் ஆகும்னு தோணுது சார். ரீசன் என்னன்னா, தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாது. மூத்த பெண்களுக்கு அந்த தாட்ஸ் குறைஞ்சிட்டு வரும். மெனோபாஸுங்கிற கான்செப்ட் தாண்டிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதை மைண்ட் பண்ணிவிட்டு அப்படி போகிறாங்க. ஒரு 45 வயசுக்கு மேலே இருந்தால் ஓகே. ஒரு லேட் கல்யாணம் பண்ணுறவங்கள இந்த கான்செப்டில் தான் எடுக்கிறாங்க. என்கிட்ட ஓப்பனாக சொன்னதே நான் சொல்கிறேன்னு. என்னால் வந்து தாம்பத்தியத்தில் திருப்திப்படுத்த முடியுமா எனக்கு தெரியல சார். நான் வந்து என்ன பண்ணுறது, அதனால் வந்து நான் கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக கட்டிக்கிட்டேன். எனக்கு ஒரு பாதுகாப்பு, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற மென்டாலிட்டிலையும் போகிறாங்க. திதி சூன்யம் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சுன்னா நீங்கள் ஓப்பனாக கேளுங்க, ஆமான்றோம். இது வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு அமைஞ்சது. அப்போ கடகராசி கடகலக்கணத்துக்காரங்க அவங்க வந்து சனி வந்து 7ஆம் அதிபதியாக வருவார். அவர் போய் சந்திரன் சாரத்தில், குரு சாரத்தில், கேது சாரத்தில் அமரக்கூடாது. அப்படி அமர்ந்து அந்த இடம் திதி சூன்யம் அடைஞ்சிட்டா கன்ஃபார்மாக வயது மூத்த பெண் தான். அதே போல் வந்து நீங்கள் வந்து 7ஆம் அதிபதி சனி சாரத்தில் யாருக்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். அவங்களுக்கு எல்லாமே மூத்த பெண்களுடைய கண்டிப்பாக கல்யாணம் அல்லது தொடர்புகள் வந்தே தீரும். சனி, கேது, குரு, சந்திரன் இது வந்து மூத்தவங்களை பற்றி பேசுறது. இது வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் விதிவிலக்கு. ஏன்னா இந்த காலத்துல காலேஜ் படிக்கிற பெண்களும் வந்து நிறைய தன்னை விட கேட்டா நிறைய சம்பாதிச்சு ஆல்ரெடி செட்டில் ஆயிட்டாங்க. எங்களோட தேவைகளை அவங்க தான் வந்து நிறைவேற்ற முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. தன்னுடைய வயது ஒத்த பசங்களால முடியாது. 15 வருஷம் 20 வருஷம் வித்தியாசம் நீங்க பார்க்க முடியும். நிறைய பாக்குறோம். அது ஒரு ஃபேஷனா எடுத்து போட்டோ எடுத்து நாங்க இந்த மாதிரி வயது திருமணம் அது அவங்க பண்ற தப்ப என்ன பண்றாங்கன்னா, காலத்துக்கு ஏற்றபடி இது வந்து ஒரு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, வயசுல ஒரு மேட்டர் கிடையாதுன்னு. நீங்க முன்னோர்கள் சொன்னதை மாற்றி அமைச்சிங்கன்னா இந்த உலகம் கெட்டு தான் போகும். முன்னோர்கள் சரியான முறையில் தான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பட் இன்னைக்கு வந்து அது என்ன பண்ணுறாங்கன்னா தவறான விஷயமா சொல்கிறாங்க. பால்ய விவாகம் ஏன் பண்ணாங்கிறதுல ரீசன்ஸ் இருக்குது. ரீசன் இல்லாமல்லாம் கிடையாது. பெண்களை கட்டுக்கோப்பாக வைக்கணுங்கிறதுக்காக பால்ய விவாகம் அது தவறு தான், இல்லைன்னு சொல்ல. வயசு வரக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுறதுல தவறு தான். ஆனால் பால்ய விவாகம் என்ன பண்ணுறதா, பெண்ணை அடிமைப்படுத்துறதா நினச்சாங்க. ஏன்னா பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா ஆண்களை விட முன்னேறிடுவாங்கிறது ஆண்களுக்கு பயம் உண்டு. ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ராங்கே வேறு. மென்டல் ஸ்ட்ராங் அவங்க ஹெவி. ஆண்கள் வந்து உடல் ரீதியான பலம் மட்டும்தான், மென்டல் ஸ்ட்ராங் கிடையாது. அதனால தான் பெண்களை வெளியே அனுப்பாமல் அந்த மென்டல் ஸ்ட்ராங்கை வீட்டில் காட்டு, வீட்டை கட்டுக்கோப்பாக வச்சு. ஒரு திருமணத்தில் இப்போ பொருத்தம் பார்க்குறாங்கன்னா இந்த பொருத்தங்கள் இருந்தால் நீங்கள் கண்ணை மூடி டிக் பண்ணிடலாம். அதாவது நம்ம படிப்பு தகுதியை தாண்டி இன்றைய காலகட்டத்தில், நான் சொல்கிறது முந்தைய காலகட்டத்தில் இல்லை, இன்றைய காலகட்டத்தில் திருமணத்துக்கு ஃபேமிலி லைஃபுக்கு எலிஜிபிலிட்டியான ஒரு விஷயம்னா இத்தனை பொருத்தங்கள் தான் என்னலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து யோனி பொருத்தம், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மகேந்திர பொருத்தம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜ்ஜு பொருத்தம். இந்த 3 விஷயத்தை பார்க்கணும். ரஜ்ஜு எல்லாம் ரொம்ப மஸ்ட்டுங்க. ரஜ்ஜு பொருத்தமெல்லாம் சில பேர் பார்க்குறதே இல்லை. ரஜ்ஜு பொருத்தம் என்பது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு டிராபேக்கை கொடுக்காம போகவே போகாது. திசாபுதிகள் வந்து கன்ஃபார்ம் குடும்பத்தில் கணவனையும் பிரித்து வச்சிடும். அது நார்மலான பிரிவா இல்லை ஒரு வந்து ஒரு அசுபமான பிரிவாங்கிறத உங்கள் ஜாதகங்கள் பேசும். ஆனால் இந்த 3 பொருத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ரஜ்ஜு கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் மகேந்திர பொருத்தம் இருக்கணும். யோனி பொருத்தம் இருக்கணும். யோனி எதுக்காக எடுக்கப்படுதுன்னா உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறக்குதா இல்லையான்னு சொல்கிறது தான். யோனி பொருத்தம் எல்லாம் நிறைய பேர் அதாவது சொல்கிறேன், வீடியோவில் சொல்கிறேன், சில பேர் வந்து கேட்பாங்க, ஏங்க அப்படி பார்த்தா வெளியெல்லாம் என்ன யோனி பொருத்தம் பார்த்தா வந்து ஒருத்தர் பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. பாருங்கள், யோனி பொருத்தம் என்பது உங்களுடைய வீட்டில் நீங்கள் சுகமாக இருக்கீங்களான்னு சொல்கிறதா. வீட்டில் எல்லாமே கிடைக்குன்னா வெளியே போக போகிறாங்க. இது இல்லாதவர்கள் தான் வெளியே போவாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இது எல்லாமே வந்து இந்த 10 பொருத்தங்கள் அப்படிங்கிற விஷயங்களே வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக சொல்லப்பட்டது திருமணத்திற்கு, தாம்பத்தியத்திற்கும் ஒரு 7 வருட காலகட்டங்கள். அதாவது அந்த காலத்தில் வந்து கணவன் மனைவி பார்த்துக்க மாட்டாங்க. அப்பா கூட்டு போவார், அம்மா கூட்டு போவாங்க, ஒரு பொண்ணை காட்டுவாங்க, கல்யாணம் பண்ணுங்க. இவங்களுக்குள்ள எப்படி ஒரு ஈர்ப்பு வரும்? ஏதாவது ஒரு உடல் கவர்ச்சி அவங்களோட இருக்கிறப்ப தான் தொடர்ந்து பயணிப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தை குட்டி ஆயிடும். அதுக்கப்புறம் பழகிடுவாங்க, வந்துரும். இன்னைக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்றீங்க. அதனால உங்களுக்கு அத பத்தி பெருசா தெரியல. அந்த தெரியாதவங்களுக்கு அந்த 10 பொருத்தங்கள் போட்டா மட்டும் தான் லைஃப்ல வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. உடல் மொழி பொருத்தம்னு பேர் அதுக்கு. உங்கள் உடல் ரீதியாக ஏதாவது ஒரு விஷயம் அவன கவர்ந்தால் மட்டும் தான் உங்க கூட தொடர்ந்து பயணிப்பான். ஒரு 7, 8 வருஷம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு இயற்கையாக வந்துரும். பழகணும் இல்ல. பழக பழக என்ன ஆகும்? நம்மளுடைய ஆள்ற எல்லாமே அப்படின்னு வந்துரும். இது போக போக தான் வரும். அதுக்கு தான் இந்த 10 பொருத்தம். ஸோ இத நம்பிட்டு நம்ம முன்னோர்கள் சொன்னதெல்லாம் விட்டுட்டு வராங்க. இத மாத்துனீங்கன்னா உங்க வாழ்க்கை காணாம போயிடும். செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் இல்லாம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்க்காம பண்ணீங்கன்னா லைஃப் காணாம. நிச்சயமாங்க. ஏன்னா திருமணத்தை பத்தி நிறைய பதிவுகள் நம்ம நேயர்கள் பார்க்குறாங்க. நிறைய யூடியூப் பதிவுகள். ஆனாலும் உண்மையான காரணம் என்ன? ஏன் இதற்கு விவாகரத்து போகுது? ஏன் பிடிக்கலன்னு திருப்பி வந்துடுறாங்க? ஏன் இன்னைக்கு லிவிங் டுகெதர் வாழ்க்கைய தான் விரும்புறாங்க? தாலிங்கிற ஒரு விஷயமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இதற்கு பின்னணி இதுதான். இத சரி பண்ணிட்டீங்கனாலே ஒரு ஃபேமிலி பந்தம் நல்லா இருக்கும்னு அருமையான ஒரு தகவல் சொல்லியிருக்கோம். தொடர்ந்து அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன்.